நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசி மிஷின்னா என்ன, அதாவது மிஷின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மிஷினில் வந்து ஸ்டேஷ்னரி, அதாவது ஸ்டேஷ்னரியோட மிஷின் என்னென்ன, ரொட்டேஷனலாக இருக்கக்கூடிய மிஷின் என்னென்னு பார்த்தோம். அதை கடந்து நம்ம சப்ளையை பொறுத்து சரிங்களா, டிபெண்டிங் அப்பான் த சப்ளை வி ஹாவ் கிளாஸிஃபைட் இன்டூ 2 டைப்பு. ஒன்று வந்து டைரக்ட் கரண்டில் வேலை செய்கிற மிஷினு, இன்னொன்று வந்து ஏசி, அதாவது நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் கரண்டில் வேலை செய்யக்கூடிய மிஷினுன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரித்தோம். இதில் எல்லாத்துலேயும் ஜென்ரேட்டர் காமன்னு சொல்லியிருந்தோம், ஜென்ரேட்டர்னு மோட்டர்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜென்ரேட்டரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். மோட்ரு அப்படிங்கிறது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிசியில் ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா இது வந்து டிசி மிஷின் சொல்லியிருந்தோம். இதுவே ஏசியில் வேலை பார்த்துச்சு அப்படின்னா ஏசி மிஷின் சொல்லியிருந்தோம். ஸோ ஏசி மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 வகையாக பிரிச்சிருந்தோம். ஒன்று வந்து சிங்க்ரோனஸ் மிஷினு, இன்னொன்று வந்து இண்டக்ஷன் மிஷினு சரிங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம எதுலனா அதாவது ரொட்டேட்ரி மிஷினரி இதில் தான் நம்ம இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இதில் வந்து ஸ்டேட்டார் ரோட்டார் 2 பாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்னாடி பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் வந்து இஎம்எஃப்பை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நாலேஜ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்னென்னு பேசணும் சரிங்களா. ரெண்டு அதாவது வந்து காந்தத்தை வந்து பக்கத்தில் வைக்கும் போது சரிட்டா, ஒரு 2 துருவங்கள் இருக்கு இல்லையா, துருவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய விசை, ஸோ அதை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அது இது வந்து ஈர்ப்பு விசையாக இருக்கலாம், இல்லை எதிர்ப்பு விசையாக இருக்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் சொல்லியிருந்தோம். ஆப்போசிட் போலாக இருந்தது அப்படின்னா ஈர்ப்பு விசையாக இருக்கும், ஒரே போலாக இருந்தது அப்படின்னா எதிர்ப்பு விசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் ஃப்ளக்ஸோட என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் சரிங்களா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸு ரைட்டா, அந்த காந்த விசை கோடுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, காந்த பாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ளஸ் டென்சிட்டின்னு பார்த்தோம். டென்சிட்டி அப்படின்னாவே அடர்த்தி சரிங்களா, காந்தப்பாய அடர்த்தி. இது தமிழில் வந்து காந்தப்பாய அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. அடர்த்தி அப்படின்னாவே நம்ம அடர்த்தி எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய என்ன வேல்யூ சரிங்களா. ஃப்ளக்ஸ்னால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ், அதான் ஃப்ளக்ஸ் பர் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட யூனிட் வந்து வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் 4வது என்ன பேசணும்னா எம்எம்எஃப் பற்றி பேசியிருந்தோம். எம்எம்எஃப்பை பொறுத்த மட்டும் N×I சரிங்களா. அதாவது இது என்ன சொல்லியிருந்தோம்னா ஆம்பியர் டர்ன்ஸு அந்த ப்ளஸ் லைனுக்கு அதை மூவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை ரைட்டுங்களா. எம்எம்எஃப்னும் அப்படி தானே சொல்லியிருந்தோம். ஒரு மேக்னெட்டிக் சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனை ஏற்படுத்துறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்படிங்கிறது தான் வந்து எம்எம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. ஸோ ரிலக்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரிலக்டன்ஸ் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸையும் ரிலக்டன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இது வந்து எப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் என்ன எதிர்க்கக்கூடிய தன்மை தான் வந்து ரிலக்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ இங்கே எப்படி கரண்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் எதுக்குதோ, மின் தடை எப்படி வந்து நம்ம மின்சாரம் போகிறத வந்து தடைப்படுத்துதோ, ஸோ அந்த மாதிரி ரிலக்டன்ஸ் வந்து சொல்லியிருந்தோம். அந்த காந்த விசை கோடுகள் இருக்கு இல்லையா, அதை எதிர்க்கக்கூடிய தன்மை வந்து ரிலக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ரிலக்டன்ஸுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம், எம்எம்எஃப் பெர் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம், எம்எஃப் பெர் பை அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து NI டிவைடட் பை ஃப்ளக்ஸு ஆம்பியர் டர்ன் பெர் வெபர். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் ஃப்ளக்ஸ் இன்டென்சிட்டியை பற்றி பேசியிருந்தோம். இன்டென்சிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, இன்டென்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட் லென்த்தில் சரிங்களா, ஒரு கண்டக்டரோட யூனிட் லென்த்தில் இருக்கக்கூடிய எம்எம்எஃப், ஸோ அதுதான் வந்து இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்டென்சிட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளோ அந்த கேப் இல்லாமல் எவ்வளோ ரொம்ப எப்படி சொல்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் காட்டுறது தான் அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஃபாரடே லா ஆஃப் இண்டக்ஷன் சொல்லியிருந்தோம். 2 வகையான லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு லா என்ன அப்படின்னா 2 லா சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு கண்டக்டரில் லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸு சரிங்களா. ஸோ அந்த லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸில் மேக்னெட்டிக் ப்ளஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா சரிங்களா, மேக்னெட்டிக் ப்ளஸ் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரில் தான் இஎம்எஃப் தூண்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கண்டக்டரில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு மாறுபட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரில் இருக்க இஎம்எஃப் தூண்டப்படும்.
நல்லா கவனமாக கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். நம்ம திருப்பி சொல்கிறேன், இது பரீட்சையில் கேட்பான். பேசிக்ஸு. ஒரு கண்டக்டரில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸு சரிங்களா மாறுபட்டுச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதை தான் வந்து முத ஃபாரடே கண்டுபிடிச்சாரு சரிங்களா. இது ரெண்டாவது லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காயிலில் சரிங்களா, ஒரு காயிலில் நம்ம சுற்றி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு காயிலில் இன்டியூஸ் ஆகிற அதாவது தூண்டப்படக்கூடிய இஎம்எஃபோட அளவு வந்து ரைட்டுங்களா, இது வந்து ஒரு இரும்புன்னு சொல்லிட்டோம், இதில் காயில் சுற்றி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டோம். இதை வந்து இதுக்கு இடையில் வந்து என்ன சொல்கிறோம்னா ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தை செலுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ காயில் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காயிலில் உருவாகக்கூடிய இஎம்எஃப் அப்படி இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த காயிலில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸு சரிங்களா, ஃப்ளக்ஸு அதை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனுடைய டைரக்ஷன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லென்ஸில் வந்து இந்த டைரக்ஷனில் வந்து அந்த மின்னியக்கு விசையோட திசையை வந்து லென்ஸ்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் என்னன்னா மைனஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ இதுதான் செகண்ட் லா சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா, ஏதாவது புரியாமல் இருக்குன்னா சொல்லுங்கள், நம்ம திருப்பி இன்னொரு தடவை பார்க்குவோம். அடுத்து போயிடலாமா, பிரின்சிபல் பார்க்கலாங்களா. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தால் சொல்லிடுங்க சரிங்களா. இதெல்லாம் பேசிக்கு. நீங்கள் பேசிக்ஸ் தான் நம்ம கிளாஸில் கொஞ்சம் லேட் ஆகும். பேசிக் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சரன்னு ஓடிடும். ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஜென்ரேட்டரில் என்ன விதமான பிரின்சிபல் இருக்குது, மோட்டரில் என்ன விதமான பிரின்சிபல் இருக்குது, இது தெரிஞ்சால் தான் இது புரியும் சரிங்களா. ஜென்ரேட்டர் அப்படின்னா சரிங்களா, இப்போ ஜென்ரேட்டர் பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான ஒரு லா இருக்குது சரிங்களா. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனமாக கவனிங்க, கலோக்கியலாக சொல்கிறேன். இப்படி வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது. இது வந்து இப்படி வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. இது வந்து N, இது வந்து S சரியா. இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. நல்லா கவனமாக கவனிங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் ஸ்டேட்டார். இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் ஸ்டேட்டார் சரியா. இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் என்ன, இந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் என்ன சொல்லுங்க அப்போ, ஸ்டேட்டார். ஓகேவா, ஸ்டேட்டார் பேர் வந்து ஸ்டேட்டார். சரி, இந்த அரேஞ்ச்மெண்டோட பேர் வந்து ஸ்டேட்டார். அப்போ இந்த இடத்துல இப்படி வந்து ஃப்ளக்ஸ் லைன் இருக்குது, இது பேர் ஸ்டேட்டார். ஓகேவா. இப்போ ரோட்டார் பார்க்குறீங்க. இப்போ ரோட்டார் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து ரோட்டார். ஓகேவா, இது வந்து என்னது ரோட்டார், இது பேர் வந்து ரோட்டார். இது ரோட்டார், இந்த ரோட்டாரு, இது ஸ்டேட்டார். இது வந்து ஸ்டேட்டாருங்கிறது ஜென்ரேட்டரில் ஸ்டேட்டார்னா என்ன, ரோட்டார் என்ன அப்படின்னா, ரோட்டாருங்கிறத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்மேச்சர் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, இல்லை ஆர்மேச்சர் காயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டேட்டார் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா கவனமாக கவனிங்க, ஏசியில் இது அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா, இதை ஸ்டேட்டார் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு வைண்டிங் சொல்லுவாங்க. ரோட்டார் என்னன்னு சொல்லுவாங்க, ஆர்மேச்சர் வைண்டிங் சொல்லுவாங்க. இதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக இது வந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை சரிங்களா. ஃபீல்டு வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும், ரோட்டார் வந்து ஆர்மேச்சர் இருக்கும். அதாவது சுற்றுற பகுதி வந்து ஆர்மேச்சர், ஃபீல்டு வந்து ஸ்டேஷனரி இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. ஓகேவா. இப்போ பாருங்கள், இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கவனமாக கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை உருவாக்கிட்டேன். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இப்படி இருக்குது, இது நான் இந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது இப்படி இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்குது. இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டாரை இந்த ஃப்ளக்ஸில் இந்த இதுக்கு இடையில அப்படி வைக்கிறேன். அதாவது இந்த விசை இருக்கு இல்லையா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நடுவில் அப்படி வைக்கிறேன் சரியா. நடுவில் இப்படி வைக்கிறேன். ஓகேவா, புரியுதா, நடுவில் இப்படி வைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த காயில் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கை கிளாக் வைஸில் இப்படி சுற்றுறேன். ஓகேவா, கவனமாக கவனிங்க. என்ன பண்ணுறேன், கிளாக் வைஸில் சுற்றுறேன். இப்படி இருக்கிறத இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைனில் இருக்கிறத சரியா, இந்த மாதிரி இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பக்கமாக சுற்றுறேன், கிளாக் வைஸில் சுற்றுறேன் ரைட்டா. இந்த சோத்துக்குகி பக்கம் இப்படி வந்து இப்படி சுற்றுறேன். இப்படி சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, இந்த கண்டக்டர் அதான் அந்த ரோட்டார் இருக்கு இல்லையா,
இந்த ரோட்டார் வந்து இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணுது இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணுதா இல்லையா, இந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும்போது இந்த ரோட்டாரில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், இஎம்எஃப் தூண்டப்படும். ஏதாவது புரியுதா? இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் ஒரு கண்டக்டரை கொண்டு ஒரு கண்டக்டரை ரொட்டேட் பண்ணனா, சரிங்களா, ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா, கண்டக்டர் தான் இந்த காயில், இந்த காயிலை ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த காயிலில் இஎம்எஃப் தூண்டப்படும். இதுதான் வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா, ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் நான் முதல் கிளாஸ் நடத்தும் போதே சொன்னேன். இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து 2 வகைப்படும். அதாவது தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை வந்து 2 வகைப்படும். எப்படி? தூண்டப்படும் மின்னியக்கு விசை அப்படிங்கிறது 2 வகைப்படும். தூண்டப்படும் மின்னியக்கு விசை தான் இஎம்எஃப்னு சொல்கிறோம். இது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கலி, சரிங்களா, ஸ்டாட்டிக்காக இருக்கும், அதாவது வந்து அது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். டைனமிக்கலி, சரிங்களா, டைனமிக்கலி அப்படின்னா இதுதான் வந்து மிஷினு, சரிங்களா, இது மிஷினு, இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, ஸ்டாட்டிக்கலி பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்க, ஸ்டாட்டிக்கலி பொறுத்த வரைக்கும் ஒரு இரும்பு இருக்குது, ஒரு இரும்பில் இந்த மாதிரி காயிலை சுற்றி வைக்கிறீங்க, இது பேர் இண்டக்டன்ஸ் சுற்றுறாங்க. இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஏசி சப்ளை அப்ளை பண்ணுறீங்க. ஏசி சப்ளை அப்ளை பண்ணும்போது இந்த கரண்ட்டு இதில் இந்த காயிலில் போகும்போது இதை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் உருவாகும். தன்மின் தூண்டல் அடிப்படையில் இதில் வந்து ஒரு மின்னியக்கு விசை உருவாகும். இந்த ஃப்ளக்ஸு ஃபார்ம் ஆகும்போது இதில் ஒரு மின்னியக்கு விசை உருவாகும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா தன்மின் தூண்டல், செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஸ்டாட்டிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப். டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னா, சரிங்களா, whenever the conductor cuts magnetic flux, அதாவது அப்படின்னா ஒரு கடத்தியானது, சரிங்களா, அந்த காந்தப்பாய விசை கோடுகளை வந்து கட் பண்ணும்போது, சரிங்களா, அதை வந்து கட் பண்ணும்போது அதுதான் சொல்கிறாங்க இங்கிலீஷில் வந்து whenever conductor cuts magnetic flux the induced EMF produced on the conductor அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இது வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்டு EMF. இந்த டைனமிக்கலி இன்டியூஸ்டு EMF தான் நம்ம டிசி ஜென்ரேட்டரில் இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். புரியுதுல தானே? ஒன்றும் இல்லைங்க பாருங்க, ஒரு கடத்தி வந்து, சரிங்களா, கடத்தி வந்து கவனமாக கவனிங்க, கடத்தி வந்து ஃப்ளக்ஸை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணுச்சுன்னா, சரிங்களா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் எல்லாத்துக்கும் புரியுதா? முதல்ல அந்த வார்த்தை புரியுதா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் புரியுதுல, காந்த விசை கோடுகள், காந்த பாயம், சரிங்களா, காந்த பாயம், இந்த காந்த பாயத்தை, சரிங்களா, இந்த காந்த பாயத்தை கட் பண்ணுச்சு அப்படின்னா, கட் பண்ணுதுன்னா வெட்டுறது, சரிங்களா, வெட்டுறது. அது எப்போ வெட்டும்? இப்படி இந்த இந்த திசைக்கு 2 காந்தத்துக்கும் இடையில இப்படி வந்து ஈர்ப்பு விசை இப்படி இருக்கும், ஈர்ப்பு விசை நேராக இப்படி இருக்கும். இந்த ஈர்ப்பு விசையை தான் ஃபீல்டு வைண்டிங்கில் உருவாக்கிடுறீங்க. நீங்கள் உருவாக்கும் போது இந்த 2க்கும் இடையில ரோட்டாரை வைக்கிறீங்க. இப்படி ஒரு கண்டக்டர் இப்படி வைக்கிறீங்க, ஒரு காயில் இப்படி வைக்கிறீங்க, சரிங்களா. இந்த காயில் என்ன பண்ணுறீங்கன்னா சோத்து கை பக்கமோ பீச்சை கை பக்கமோ ரொட்டேட் பண்ணுறீங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டாரோட கண்டக்டரில் இருக்க காயில் வந்து ஸ்டேட்டார் ஃப்ளக்ஸை கட் பண்ணும். அப்போ கட் பண்ணும்பொழுது என்னவாகும் அப்படின்னா இந்த ரோட்டாரோட காயிலில் இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும். சரிங்களா, இது பேர் தான் ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டைனமிக்கலி ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா கவனமாக கவனிங்க. ஒரு கடத்தி வந்து சரிங்களா, ஒரு சுழலும் கடத்தி, அதுதான் ரோட்டாருங்கிறது, ரைட்டா. சுழலும் கடத்தியானது நிலையாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டு வைண்டிங்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணும் பொழுது இந்த கடத்தியில், சரிங்களா, இந்த கடத்தியில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் ஜென்ரேட்டர், சரிங்களா, இதுதான் ஜென்ரேட்டரோட தத்துவம். இது புரியுதா புரியலையா? இதை சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த கட்டத்துக்கே போவேன். இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஓகே சார். இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை. சரி, இதை நான் காட்டக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். இதை சப்ஜெக்ட் சொல்லும்போது தான் காட்டணும்னு பார்க்குறேன், விட மாட்டேங்கிறீங்க. இங்கே பாருங்கள், இந்த சைன் வேவ்லாம் சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது. சைன் வேவு, காசு வேவு, கொசைன் வேவ்னா சத்தியமாக ஒன்றும் புரியாது. இருந்தாலும் பாருங்கள், இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க அந்த விஷயம், சரிங்களா. இதில் என்ன விஷயம் அப்படின்னா
அட சரி, இப்போ இது என்ன விஷயம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்கே பாருங்க, இதுதான் ரோட்டார் இப்படி சுற்றுது இல்லையா, இது வந்து கண்டக்டர். இந்த நார்த்து போலு இந்த சவுத்து போலு இதுக்கு இடையில வந்து இடையில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், இதுக்கு ரெண்டு இடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். ரைட்டா? இதுக்கு ரெண்டு இடையில என்ன விஷயம் இருக்கும்? நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கு இடையில என்ன விஷயம் இருக்கும்? ஈர்ப்பு விசை இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரைட்டா? உள்ளார ஒரு கண்டக்டர், உள்ளார ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் ஷாஃப்ட்டு. ரைட்டா? ஷாஃப்ட் ஆர்மேச்சர் கண்டக்டர். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக புரியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது நார்த்து போல், இது சவுத்து போல், இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு ரோட்டார், ரவுண்டாக வச்சுருக்கிற ரோட்டார் வச்சிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரோட்டார் இருக்கு இல்லையா, இந்த ரோட்டாரை வந்து எய்தர் ஃபார்வர்ட் டைரக்ஷன் இல்லை ரிவர்ஸ் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறீங்க. இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரியே இந்த ஒன்றுங்கிற கண்டக்டரை, சரிங்களா, ஒன்றுங்கிற கண்டக்டரை இது எப்படின்னா ரெண்டு பகுதியாக அப்படி இருக்கும். இது ஒரு ஹாஃபு, இது ஒரு ஹாஃபு. இது எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா, இது மேலே போகும். ரைட்டா? இது கீழே வரும். அவ்வளோதான் ஒரு ரொட்டேஷன். ரைட்டா? இது இந்த பக்கம் இருந்து இப்படி ரொட்டேட் ஆகும்போது, ரைட்டா, அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும்போது இந்த கண்டக்டர் என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு இடையில இருக்கிற ஃப்ளக்ஸை கட் பண்ணும். அந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும் பொழுது இந்த கண்டக்டரில், இங்கே இருக்கிற கண்டக்டரில், இந்த ஒயரில் வந்து இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும், கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். வேறு ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. இதை தான் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்போ நான். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்ன விஷயத்தை தான் வந்து ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்க, மை மதர் கியூட், அவ்வளோதான். மை மதர், மைன மோஷன், சரிங்களா, மை மதர் கியூட். ரைட்டா? மை மதர் கியூட், மோஷன், மேக்னட்டிக் ஃபீல்ட், கரண்ட்டு. இந்த தம்பு ஃபிங்கரில் கண்டக்டரோட மோஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஆள்காட்டி விரலில் மேக்னட்டிக் ஃபீல்டை வச்சிங்கன்னா நம்ம அந்த நடுவிரலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? மை மதர் கியூட் சொல்லி பார்க்கணும். மை மதர், சரிங்களா? நீ எனக்கு இந்த இடத்துல எனக்கு இங்கேயும் எம்மும் வருது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா இங்கே பாருங்கள், மை மேக்னட்டிக் மதர். அம்மாவனா ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கும் இல்லையா, அம்மானா எப்போவுமே ஒரு ஈர்ப்பு விஷயம் இருக்கும். அதுதான் மை மேக்னட்டிக் மதர் ஈஸ் கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைங்கிறது ஃபஸ்ட்டு மோஷன். சரிங்களா? மைங்கிறது மோஷன், சுற்றுறது. மோஷன்னா ரொட்டேஷன். சரிங்களா? மோஷன். இந்த மேக்னட்டிக் மதருங்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டு. சரிங்களா? மேக்னட்டிக் ஃபீல்டு. ஈஸ் கியூட்டுங்கிறது கரண்ட்டு. சரிங்களா? கரண்ட்டு. இதை தான் வந்து ஜென்ரேட்டர் சொல்லுது. சரிங்களா? ஜென்ரேட்டர் இதை தான் சொல்லுது. இதுதான் தத்துவம், ஜென்ரேட்டரோட தத்துவம். இதுதான் ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூல். சரிங்களா? மோட்டார்னால் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ரூல், வேறு ஒன்றும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு சொல்கிற மாதிரி இப்போ சொல்லிட்டேன். சரி, இப்போ பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம முதல்லே சொன்னோம், ஜென்ரேட்டர்னால் இயந்திர சக்தியை என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது வந்து மெக்கானிக்கலை வந்து கரண்டாக மாற்றும். மெக்கானிக்கலை வந்து என்னவா மாட்டோம் அப்படின்னா, மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரி பேசிக்காக சொல்லிட்டோம். இதுதான் டைனமோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, ரைட்டு. இப்போ நம்ம வந்து அந்த இஎம்எஃபோட விசை தான் வந்து ஃப்ளம்மிங் ரைட் ஹேண்ட் ரூலை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் வந்து இதில் வந்து அந்த இஎம்எஃப்பை, அதாவது டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, இந்த டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப் இதை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தூண்டப்பட்ட இஎம்எஃப் இருக்கு இல்லையா, அந்த இஎம்எஃப்பை வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா, சரிங்களா, என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேக்னட்டிக் ஃபீல்டு. இதை தான் நம்ம பேசிக்காக பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன தேவை? மேக்னட்டிக் ஃபீல்டு தேவை. அந்த ஃபீல்டை நம்ம உருவாக்கணும். அப்புறம் என்ன தேவை? கண்டக்டர் தேவை. சுற்றும் போது என்ன பண்ணும் தேவை? நமக்கு கண்டக்டர் தேவை. சரிங்களா? கண்டக்டர் தேவை. இந்த கண்டக்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொட்டேஷனில் இருக்கணும். சரிங்களா? இந்த கண்டக்டர் எப்படி இருக்கணும்? ரொட்டேஷனில் இருக்கணும். இதுதான் எசென்ஷியல் காம்போனண்ட்டு. ரைட்டு. இப்போ நம்ம எப்படி வந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான்
முக்கியம். இப்போ எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதில் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. நான் இருந்தாலும் படம் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபிசிக்கலாக படம் போட்டு காய்ச்சா தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு வழக்கமாக சொன்ன மாதிரி இது ஒரு மேக்னெட்டு, இது ஒரு மேக்னெட் வச்சுக்கிறேன். இதை என்னன்னு வச்சுக்கிறேன், இதை எஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கு இடையில என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈர்ப்பு விசை இருக்குது. இப்படி சரிங்களா? என்ன விசை இருக்குது? ஈர்ப்பு விசை இருக்குது. இந்த மாதிரி ஈர்ப்பு விசை இருக்குது. இதுக்கு இடையில ஈர்ப்பு விசை இருக்குது. சரி ரைட்டு, இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈர்ப்பு விசைக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இடையில நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டக்டரை வைக்கிறேன். என்ன வைக்கிறேன்? ஒரு கண்டக்டரை வைக்கிறேன். சரி, கண்டக்டரை பார்ப்போம். ஒரு செகண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ப்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் தான் வந்து நம்ம லோடை இதில் கனெக்ட் பண்ணப்படும். ஒரு ஆர் லோடு கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கண்டக்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதாவது வந்து இந்த கண்டக்டரை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறேன். பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். சரிங்களா? அது எப்படி பொசிஷனுக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ரெண்டாக இப்படி வெட்டிடுறேன். அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டாக வெட்டிடுறேன். சரிங்களா? இந்த கண்டக்டரை ஒவ்வொரு பொசிஷனுக்கும் முதல்ல நவுத்த போகிறேன். முதல்ல 1ல் இருந்தால் என்ன நடக்கும்? சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1க்கும் 3க்கும் இடையில 2ல் இருந்தால் எப்படி இருக்கும், 3ல் இருந்தால் எப்படி இருக்கும், சரிங்களா? 4ல் இருந்தால் எப்படி இருக்கும், 5ல் இருந்தால் எப்படி இருக்கும், இதுக்கு இடையில கேப்பில் 6ல் இருந்தால் எப்படி இருக்கும், 7ல் இருந்தால் எப்படி இருக்கும், சரிங்களா? அடுத்து வந்து 8, அப்புறம் 9, 3 ஆஃபாக பிரிச்சாச்சு. 2, 3, 4, 5, 6, 7 ரைட்டு, ஓகேவா? பிரிச்சாச்சு. இப்போ என்னவாகும் அப்படின்னா இதில் நீங்கள் என்ன கான்செப்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான். என்ன விஷயம் அப்படின்னா எப்போ வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு அதிகமாக இருக்கும், எப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த காயிலை சுற்றும் போது இந்த காயிலில் லிங்க் ஆகிருக்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஃப்ளக்ஸு வந்து இந்த ஃப்ளக்ஸு நார்த்து போலுக்கும் சவுத்து போலுக்கும் இடையில இருக்கிற ஃப்ளக்ஸு இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரை சுற்றும் போது அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் அந்த காயிலில் தொடர்பில் இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் வந்து மாறுபடும். சரிங்களா? மாறுபடும். அந்த மாதிரி மாறுபடும் பொழுது இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். சரி, இப்போ கிளாக் வைஸில் சுற்றுறதா வச்சுக்குவோம். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் கிளாக் வைஸில் சுற்றுறதா வச்சுக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு கிளாக் வைஸ்னால் இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போட்டிருக்காங்க. ஏலேருந்து பி, இங்கே பாருங்கள், ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, இப்படி போட்டிருக்காங்க. இதை இப்படி போட்டிருக்காங்க. எது எப்படி போட்டாலும் ஒன்று தான். நீங்கள் கிளாக் வைஸ் போட்டாலும் ஒன்று தான், ஆன்டி கிளாக் வைஸ் போட்டாலும் ஒன்று தான். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பார்ப்போம். இப்போ வந்து இந்த காயிலோட பிளேன் இருக்கு இல்லையா? இதுதான் காயில். இப்படி தான் இருக்குது காயில். இதுதான் காயில். இந்த காயிலோட பிளேன் வந்து சரிங்களா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு செங்குத்தாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கு. ரைட்டா? இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா அந்த காயில் லிங்க் ஆகிற ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து மினிமமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு எழுதி கூட காட்டுறேன். இது பரீட்சையில் கேட்பான், அதுக்காக அந்தளவுக்கு நம்ம சொல்கிறோம். அதாவது இது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு காயிலோட இடம், சரிங்களா? காயில் வச்சுங்களா? காயிலோட இடம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? செங்குத்தாக இருக்கா இல்லை வந்து பேரலாக இருக்கா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட அரேஞ்ச்மெண்ட்டு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் வந்து லிங்கேஜ் இது எப்படி இருக்கும்? சரிங்களா? அப்புறம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், சரிங்களா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் சரி, காயில் லிங்கேஜஸ்ஸு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு. இது ஒரு டேபிள் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும், பார்த்தீங்கன்னா புரியும். இது எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் எப்படி இருக்கும்? ஓகே, இஎம்எஃப் எப்படி இருக்கும்? சரி ரைட்டு.
காயிலோட பிளேன் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். காயிலோட பிளேன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே காயிலோட பிளேன் பார்க்குறோம். காயிலோட பிளேன் வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு சரிங்களா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு செங்குத்தாக இருக்குது பாருங்க. இப்படி இருக்குது, செங்குத்தாக இருக்குது. இப்படி செங்குத்தாக இருக்கும்போது சரிங்களா, செங்குத்தாக இருக்கும்போது இந்த காயில் லிங்கேஜ் இருக்கு இல்லையா, இந்த காயில் லிங்கேஜ் மேக்ஸிமமாக இருக்கும். காயில் லிங்கேஜ் மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இந்த காயில் லிங்கேஜ் மேக்ஸிமமாக இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமமாக இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமமாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் மினிமமாக இருந்துச்சுன்னா இஎம்எஃப் இருக்காது, ஜீரோவாக இருக்கும். இஎம்எஃப் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்போ வந்து இந்த பிளேனோட பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பொசிஷன் வந்து 1ல் இருக்கும்போது, இந்த நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா டயக்ராமை, இங்கே டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பிளேனோட பொசிஷன் 1ல் இருக்கும்போது சரிங்களா, நல்லா கவனமாக கவனிங்க. இந்த பிளேனோட பொசிஷன் 1ல் இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் நடக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து செங்குத்தாக இருக்கும். அப்போ காயில் லிங்கேஜ் அதிகமாக இருக்கும். காயில் லிங்கேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் குறைவாக இருக்கும். அந்த டைமில் இஎம்எஃப் தூண்டப்படாது. சரிங்களா, தூண்டப்படாது. ஏன் தூண்டப்படாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த காயில் இருக்கு இல்லையா, ஏன் தூண்டப்படாதுங்கிறத சொல்கிறேன். இந்த காயில் வந்து சரிங்களா, இந்த காயில் வந்து எந்த ஃப்ளக்ஸ் லைனையும் கட் பண்ணுறதில்ல, அதனால தூண்டப்படாது. இந்த காயில் வந்து எந்த ஒரு ஃப்ளக்ஸ் லைனையும் கட் பண்ணாது. நல்லா கவனமாக கவனிச்சிக்கங்க. இது பேசிக்கு, இதுதான் புரியும். அப்போ தான் புரியலன்னா புரியாது. ஃப்ளக்ஸ் லைனையும் கட் பண்ணுறது இல்லை. அதனால வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. சரிங்களா, கட் பண்ணாது. அதனால ஃப்ளக்ஸ் ப்ரொடக்ஷன் இஎம்எஃப் வந்து இஎஃப்ல ஃப்ளக்ஸ் ப்ரொடக்ஷன் அதாவது இஎம்எஃப் ப்ரொடக்ஷன் இருக்காது. சரிங்களா. ஸோ அதுதான் சைன் வேவில் 0 போட்டிருப்பாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல 0 போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சரிங்களா, அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அடுத்த பொசிஷன் பார்க்குறோம். இப்போ இதில் அடுத்தது என்ன பொசிஷனு? 2வது பொசிஷன் இருக்குது. 2வது பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கண்டக்டரை ரைட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணுறீங்க. அதாவது கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணுறீங்க. இங்கே இருக்கிற இந்த கண்டக்டரை, அதாவது செங்குத்தாக இருக்கிற கண்டக்டரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாய்க்கிறீங்க. அப்படி லேசாக சாய்க்கிறீங்க. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற கண்டக்டரை இந்த முனையை பிடிச்சி சரிங்களா இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்ன ஆயிடுதுன்னா இப்படி வந்துடுது. சரிங்களா, இது பொசிஷன் 1, இது பொசிஷன் 2. சரிங்களா, இந்த டைமில் என்ன ஆகும்? லேசாக கட் பண்ணுமா? புரியுதுங்களா? லேசாக கட் பண்ணாதா? கட் பண்ணும் சார். லேசாக கட் பண்ணும். சரிங்களா, கட் பண்ணும். அப்போ லேசாக கொஞ்சமாக கட் பண்ணும்பொழுது கொஞ்சமாக வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் இருக்கும். அப்போ இஎம்எஃப் தூண்டப்படும். சரியா, இஎம்எஃப் தூண்டப்படும். பொசிஷன் 2ல் இஎம்எஃப் தூண்டப்படும். சரிங்களா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆகிடும் அப்படின்னா, இங்கே இருந்துச்சு இல்லையா, இது வந்து செங்குத்தாக இருந்த லைன் வந்து இதில் பகுதியாக இப்படி வந்துடும். சரிங்களா, இப்படி வந்துடும். இது 1வது பொசிஷன், இது 2வது பொசிஷன், இப்படி வந்துடும். சரிங்களா, அப்போ காயில் லிங்கேஜ் வந்து குறைவாக இருக்கும். காயிலில் வந்து இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ், இந்த வெரி லிங்கேஜ் போட்டதுனால உங்களுக்கு புரியாது. ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வந்து குறைவாக இருக்கும். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுத்தமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ வந்து இஎம்எஃப் வந்து லைட்டாக பில்டப் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, இஎம்எஃப் வந்து லைட்டாக பில்டப் ஆக ஆரம்பிக்கும். சரி, எப்போ மேக்ஸிமம் ஆகும்? அதுதான் கான்செப்ட். சரிங்களா, எப்போ மேக்ஸிமம் ஆகும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து பொசிஷன் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொசிஷன் 3 இருக்குது. சரிங்களா, பொசிஷன் 3யும் பொசிஷன் 5யும் எடுத்துக்கங்க. 3, 5, 7 இல்லை 3, 7 எடுத்துக்கங்களேன். என்ன ஆகும்னு பாருங்களேன். பொசிஷன் ஈஸி. முதல்ல 3 பார்ப்போம். விடுங்க, நீங்கள் அதே அந்தளவுக்கு போயிட்டு முதல்ல பொசிஷன் 3 பார்ப்போம். இந்த பொசிஷன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பொசிஷன் 3 பொறுத்த மட்டும் இதில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இதுதான் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். பாருங்க, சரி. ஸோ இந்த கொஷின் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளேன் 3ல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட கண்டக்டரும் ஒரே பொசிஷனில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் வந்து இருக்காது, ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்காது. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ இஎம்எஃப் மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல பொசிஷன் 3. இங்கே பாருங்கள், இந்த இடம் இங்கே பாருங்க, இந்த இடம் சி இருக்கு இல்லையா, அந்த சி தான் பொசிஷன் 3. ஓகேவா, பொசிஷன் 3. இதை 1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது 2, இது 3, இது 4, திருப்பி 5. 5வது பொசிஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் கட் பண்ணும். சரிங்களா, அதாவது அது சுத்தமாக கட் பண்ணாது, அது 0 ஆகிடும். திருப்பி 6வது பொசிஷன் கீழே இருக்கும், 7வது பொசிஷன் மேக்ஸிமம் ஆகிடும். சரிங்களா, 8வது பொசிஷன் குறையும், 9வது பொசிஷன் 0 ஆகிடும். 9 0. இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா, இதில் ஏதாவது புரியாமல் இருக்கா பாருங்கள். இதில் என்ன கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி இருந்ததுன்னா செங்குத்தாக இருந்தது அப்படின்னா இது வந்து செங்குத்துன்னு சொல்கிறோம். சாய்வாக இருந்துச்சு அப்படின்னா இது பர்பண்டிகுலர். சரிங்களா, பர்பண்டிகுலர். இந்த பர்பண்டிகுலரில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா, செங்குத்து பர்பண்டிகுலரில்? கட்டாயிடுச்சு ஒரு வேளை. சரி சரி, அப்போ இப்போ பேசுங்கம்மா, நான் பாட்டுக்கு எதை கத்திட்டு இருக்கேன். அம்மா இது புரட்டாசி மாதமா, இது பாருங்க புரட்டாசி மாதம் ரைட்டா. பெருமாள் என்ன பண்ணுவார், எம்பெருமாள் எப்படிமா இருப்பார், படுத்துருப்பார். சரிங்களா, படுக்க வசமாக இருக்கிறது கிடைமட்டம். இப்படி இருந்தால் கிடைமட்டம், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. கிடைமட்டம், இந்த கிடைமட்டமாக இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, கிடைமட்டமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைமட்டமாக இருந்ததுன்னா காயில் லிங்கேஜ் வந்து இருக்குது. காயில் லீக்கேஜ் வந்து குறைவாக இருக்கும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ்னால் dπ/dt, இது வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இது மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா இஎம்எஃப்பும் மேக்ஸிமமாக இருக்கும். ஒரே கான்செப்ட் இதுதான். சரிங்களா, செங்குத்து அப்படின்னா செங்குத்தாக இருந்துச்சுன்னா காயில் வந்து காயில் ஃப்ளக்ஸ் லீக்கேஜஸ் அதிகமாக இருக்கும், ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸுங்கிறது கட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நம்ம கவனமாக கவனிங்க. இந்த திருப்பி இந்த படத்தை வச்சு சொல்கிறேன். உங்கள் புக்கில் இதுதான், இந்த படம் தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. நார்த்து போல் சவுத்து போல் இருக்குது. 2 போலுக்கு இடையில வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. உள்ள ஆர்மேச்சர் கண்டக்டர் வச்சுருக்கோம் ரைட்டா. இந்த ஆர்மேச்சர் கண்டக்டர் வச்சுருக்கோம். இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரை நான் இப்போ கிளாக் வைஸில் சுற்றுனதுக்கு பதிலாக ஆன்டி கிளாக் வைஸில் சுற்ற போகிறேன். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும் அப்படின்னா இதுதான் பொசிஷன் 0, இதுதான் பொசிஷன் 0. பொசிஷன் 0ங்கிறது ஏ, பொசிஷன் 0ங்கிறது ஏ. நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த ஒரு முழு வட்டத்தை வந்து ரைட்டா ஒவ்வொரு கால்வட்டமாக பிரிச்சுக்கிறேன். இது ஒரு கால்வட்டம், அவங்க அரைவட்டம் பிரிச்சுருந்தாங்க, நான் அதையும் பிரித்து கால்வட்டமாக பிரிச்சுக்கிறேன். ரைட்டா, ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது. இந்த ஏ இந்த 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 மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். இந்த கடத்தி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னாவே சரிங்களா, ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இருக்காதுன்னு அர்த்தம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகாது. ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இப்படி இருக்கிற இந்த இஎம்எஃப்பை ஒரே ஒரு ஒயர் இப்படி வச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஒயர் அப்படி இருக்குது அப்படின்னா இதுவும் கட் ஆகாது. எப்போ கட் ஆகும்னா இது இப்படி படுக்க போட்டோன்னா தான் இது ஒன்றா போய் கட் பண்ண பார்க்கும். அப்போ கட் பண்ணும்பொழுது தான் அந்த ஒயரில் வந்து இஎம்எஃப் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேறு எதுவுமே யோசனையும் பண்ண தேவையில்ல. நீங்கள் உள்ளே இருக்கிற இப்போ இப்படி நேராக இப்படி பார்த்துருக்கு, இப்படி வந்து இஎம்எஃப் இப்படி, அதாவது ஈர்ப்பு விசை இப்படி இருக்குது. இந்த ஈர்ப்பு விசை இப்படி இருக்கும்போது இதில் கண்டக்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா, ஈர்ப்பு விசையை இந்த கண்டக்டர் கட் பண்ணிச்சுன்னா இதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணவே தேவையில்லை. இவ்வளோ தான். சரிங்களா, whenever
a conductor cuts magnetic field, ரைட்டா, there will be a dynamically induced EMF produced on the conductor. அவ்வளோதான், ரைட்டா. that is generator principle. இந்த generated EMF ஓட direction will be depends upon Fleming right hand rule. அதுதான் ரைட் சைடில் ஜென்ரேட்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் ஜென்ரேட்டரை வைக்கணும், லெஃப்ட் சைடில் மோட்டரை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் சைடில் ஜென்ரேட்டரை வைக்கணும், ரைட்டா. அப்போ தான் ஒரு மிஷினுக்கு, டிசி மிஷினுக்கு எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசி மிஷினுக்கு ரைட் சைடில் தான் வந்து ஜென்ரேட்டரை போடுவாங்க, லெஃப்ட் சைடில் வந்து மோட்டரை போடுவாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராக்டிக்கலாக யாராவது ஒரு ஃபீல்டில் இருந்தீங்கன்னா தெரியும். அப்போ இது ரைட் ஹேண்ட் ரூல், இது லெஃப்ட் ஹேண்ட் ரூல், சரிங்களா. இது ஏதாவது புரியாமல் இருக்கா? புக்கு ஒரு தடவை படித்து பாருங்கள். இது புரியலன்னா சொல்லுங்கள். ஒரே கான்செப்ட் தான், இதில் எதுவுமே இல்லை, இதில் எந்த கான்செப்டும் இல்லை. நீங்கள் இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. ரெண்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதில் எந்த கொஸ்டினும் கேட்கவே மாட்டாங்க. அதுதான் முக்கியம். என்ன இதில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஒரு டிசி மிஷின் இருக்குன்னா, டிசி மிஷினில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்னியக்கு விசையோட திசை எந்த விதியை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. ஒரு டிசி மிஷின் இருக்குது, அதாவது டிசி ஜென்ரேட்டர் இருக்குன்னா, டிசி ஜென்ரேட்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையின் திசையானது எந்த விதியின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல், அவ்வளோதான் கான்செப்ட். வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்களுக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த இடத்துல எதுவும் கேட்க மாட்டாங்க, சரிங்களா. அதுதான். இது புரியுதுங்களா? புரியுதா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? இது விளங்குனா தான் அடுத்தடுத்து விளங்கும். எதுவும் விளங்கல இல்லையா? சரி, விட்டுருங்க. எழுதுனீங்களா சார்? அது காமிங்க சார், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. எது புரியலன்னு சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன். இன்னொரு தடவை இன்னும் பல தடவை கூட நடத்துகிறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நீங்கள் அடுத்தடுத்து வந்து எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் இந்த விஷயம் புரியலன்னா நான் சொல்கிற ஜென்ரேட்டர் எதுவுமே புரியாது உங்களுக்கு. நான் இமேஜினேஷனில் தான் இது எல்லாமே சொல்ல முடியும் உங்களுக்கு. எதுவுமே உங்களுக்கு புரியாது, ஒன்றுமே இல்லை. இதில் நீங்கள் எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்குங்க. எதையுமே நீங்கள் பார்க்கவும் தேவையில்ல. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரே விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டாரில் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஸ்டேட்டாருங்கிறது ஃபீல்டு வைண்டிங்கு. ஸ்டேட்டாரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட்டாரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த நிலையான காந்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் இதை வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், சரியா. இந்த மாதிரி வந்து வச்சுருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபீல்டு வைண்டிங் சொல்கிறாங்க. இந்த ஃபீல்டு வைண்டிங் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில வந்து ஒரு விசை இருக்கும், சரியா. என்ன விசை இருக்கும்? ஈர்ப்பு விசையோ எதிர்ப்பு விசை இருக்கும். இந்த ஈர்ப்பு விசை இல்லை எதிர்ப்பு விசையை வந்து ஒரு கண்டக்டர் கட் பண்ணிச்சு அப்படின்னா, ரைட்டா. ஒரு கண்டக்டர் அப்படின்னா ஒரு கடத்தி, ஒரு சுழலும் கடத்தி வந்து, இந்த சுழலும் கடத்தி அதை வந்து வெட்டுச்சு அப்படின்னா, இந்த கடத்தியில் மின்னியக்கு விசை உற்பத்தி ஆகும். வேறு எந்த கான்செப்டுமே நீங்கள் பார்க்கவும் தேவையில்ல, எதுவுமே பண்ண தேவையில்ல. புரியுதா? இதுவாவது புரியுதா உங்களுக்கு? ஓகே சார், புரியுதுங்க சார். ஆமாம், இந்த விஷயம் புரியுது. ஓகே. இப்போ வந்து இந்த கடத்தி கட் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கடத்தி வந்து ஒரே ஒரு கண்டக்டராக இருக்காது, அதாவது ஒரு நேர்கோட்டில் இருக்கிற கண்டக்டராக இருக்காது. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லேப் வைண்டிங், வேவ் வைண்டிங், ஒவ்வொரு போலில் சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்லாட்டில் வந்து வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்கோம். அந்த வைண்டிங் பார்த்திங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குன்னா, இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குன்னா, இது இந்த வெஜ்ஜு ஷேப்பில் தான் அப்படி இருக்கும், சரிங்களா. இப்படி தான் இருக்கும், ஓகேவா. எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பாருங்களேன், இது இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இது ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், இப்படி தான் இருக்கும், சரிங்களா. இதுக்கடையில் இப்படி வச்சு கட் பண்ணி, இதுக்கடையில் தான் இந்த கண்டக்டர் அப்படி தான் சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த கண்டக்டரை வந்து நீங்கள் சுற்றுறீங்க, வெளியே இருந்து ஒரு மோட்டரை வச்சு சுற்றுறீங்க. அப்படி சுற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கிளாக் வைஸில் சுற்றுவீங்க, இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவீங்க. இந்த கடத்தியில் உற்பத்தி ஆகக்கூடிய கரண்ட்டு வந்து ஏசி கரண்ட்டு தான். இது ரொம்ப முக்கியம், இது முக்கியமான கான்செப்ட். டிசி மிஷின்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஏசி உற்பத்தி ஆகுது. ஏன்னா
எப்போவுமே இன்டியூஸ்டு இஎம்எஃப் வில் பி, அதாவது தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை அப்படிங்கிறது ஏசி தான். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்போவுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்டாக தான் இருக்கும் எப்போவுமே. இதாக டிசியாக இருக்காது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை எப்போவுமே சைன் வேவாக தான் இருக்கும், ஏசியாக தான் இருக்கும். இந்த ஏசியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்யூட்டேட்டர் பயன்படுத்தி, சரிங்களா, கம்யூட்டேட்டர் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, இதை அடுத்து பார்ப்போம், கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டர் ஆர்மேச்சர் கடத்தி இருக்கு இல்லையா, இந்த ஆர்மேச்சர் கடத்தி சோத்துக்குவி பக்கமாக திருப்புறீங்க. இதை தான் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து இப்படி பிரிச்சுக்கிறீங்க. இந்த கடத்தியை வந்து இப்படி பிரிச்சுக்கிறீங்க. முதல்ல இந்த கடத்தி எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1வது பொசிஷனில் இருக்குது அப்படின்னா செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை வந்து அப்படியே இந்த இதை வந்து 2வது பொசிஷனுக்கு நவுத்துறீங்க. அப்போ நவுத்தும் போது கொஞ்சமாக கட் பண்ணும். 3வது பொசிஷனுக்கு எடுத்தும் போது இந்த கிடைமட்டமாக இருக்கும் போது தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த காயில் வந்து முழுசாக கட் பண்ணும். இந்த காயில் வந்து இந்த கண்டக்டர் வந்து இப்படி படுத்திருக்கும் போது தான் முழுசாக கட் பண்ணும். ஓகேவா, அப்போ கட் பண்ணும்போது அதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஓகேங்களா, இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க விளக்கமாக. ஓகே, ஏதாவது புரியலையான்னு தெரில எனக்கு. நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா ஒன்றும் புரியல நினைக்கிறேன். இது மேலே டிசி மிஷினில் வந்து ஸ்டேட்டார் ரோட்டார் சொன்னோம் இல்லையா, அந்த ரோட்டார் ஸ்டேட்டார் உள்ள என்னென்னலாம் பார்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்த்துக்கணும். ரெண்டுக்குமே ஜென்ரேட்டர் மோட்டர் ரெண்டுக்குமே காமனாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதை வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகேவா, இன்னொன்று வந்து ரோட்டார் அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டேட்டார் ரோட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட்டார் அப்படிங்கிறது வந்து ஃபீல்டு வைண்டிங் தான் வந்து, அதாவது ஃபீல்டு தான் ஸ்டேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மேச்சர் வந்து ரோட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆர்மேச்சர், அது என்ன வந்து ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து அப்படின்னா இந்த ஃபீல்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஃபீல்டில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபீல்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் யோக் இருக்கும். சரிங்களா, அதாவது யோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா மேக்னெட்டிக் ஃப்ரேம். என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எல்லாம் ஒன்று தான். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போல்ஸ், மேக்னெட்டிக் போல், 4 போல் மிஷின் அப்படின்னு சொல்கிறோம்ல, மேக்னெட்டிக் போல்னாலும் அதே தான் உங்களுக்கு. சரிங்களா, இந்த போலை திருப்பியும் வந்து டிவைட் பண்ணுவாங்க. எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா இந்த போலை திருப்பி டிவைட் பண்ணுவாங்க. எப்படி டிவைட் பண்ணுவாங்கன்னா போல் கோர் போல் ஷூ. இப்போ நான் போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். இங்கே பாருங்களேன், இது வந்து இப்படி உள்ளாந்து இப்படி இருக்கும். சரிங்களா, இது இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும். அப்படி வேறு ஒன்றும் இல்லை. போல் ஷூ வந்து இப்படி இருக்கும். இது வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கோர்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்று வந்து போல் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. ஓகேவா, இது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி வைக்கிற காயில், ஃபீல்டு காயில், இதில் சுற்றுற காயில். சரியா, இதை சொல்கிறாங்க. இதுதான் இருக்குது. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டாரில் நான் சொன்னேன் இல்லையா போல்னு, இந்த போல் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து இன்டர்போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைப்பாங்க. இந்த இன்டர்போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்யூட்டேஷன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த கம்யூட்டேஷன் எஃபெக்டை குறைக்கிறதுக்காக வைப்பாங்க. ஓகேவா, இதுதான் இன்டர்போல். ஓகேவா, இது வந்து இன்டர்போல் சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் ஆர்மேச்சரை பொறுத்த வரைக்கும் ஆர்மேச்சரில் வைண்டிங் இருக்கும். சரி, அதை கடந்து என்ன இருக்கும் ஆர்மேச்சரில்? அதை கடந்து என்ன இருக்கும் அப்படின்னா கம்யூட்டேட்டர் இருக்கும். சரிங்களா, கம்யூட்டேட்டர் ரோட்டாரில் கம்யூட்டேட்டர் இருக்கும். இந்த கம்யூட்டேட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இந்த ஏசி உற்பத்தி ஆகிற ஏசியை என்ன பண்ணோம் அப்படின்னா டிசியாக கன்வெர்ட் பண்ணோம். கம்யூட்டேட்டருங்கிறது ஒரு மெக்கானிக்கல் சுவிட்சு. அது என்ன பண்ணோம்னா உற்பத்தி ஆகக்கூடிய டைனமிக்கலி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை, அதாவது ஏசி இன்டியூஸ்டு இஎம்எஃப்பை டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும்.
ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரஷ் இருக்கும். இதில் வேறு என்ன இருக்கும்? ரொட்டேட்டரி பார்ட்டில் ப்ரஷ் இருக்கும். இந்த ப்ரஷ்ஷு தான் முக்கியமானது. ப்ரஷ்ஷை வந்து கரண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கூட வேலை செய்கிறது ப்ரஷ்ஷு தான். சரிங்களா? ஃபைனலாக என்ன இருக்கும்னா பேரிங் இருக்கும், எண்டு கவர்லாம் இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா தெரியும், அந்த கேர் மெயின்டெனன்ஸ் இருந்தீங்கன்னா தெரியும், பேரிங்கும் எண்டு கவரும் அதில் இருக்கும். இதுதான் வந்து ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸான ஓவர்வியூ. சரிங்களா? இந்த வைண்டிங் ஆர்மேச்சர் வைண்டிங் சொன்னோம் இல்லையா? அகைன் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கில் 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்குது. லேப் வைண்டிங் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வேவ் வைண்டிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? லேப் வைண்டிங்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து வேவ் வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த 2 விதமான வைண்டிங் இந்த இடத்துல இருக்குது. லேப் வைண்டிங், ஒன்று வந்து வேவ் வைண்டிங். இதுதான் வந்து ஓவர்வியூ. இதுதான் இந்த மிஷினோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற ஓவர்வியூ. இதுதான் ஒரு டிசி மிஷின் அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து கிளாஸிஃபை பண்ணோம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேவா? ஒரு டிசி மிஷின்னா, டிசி மிஷின் மோட்டராக இருந்தாலும் ஜென்ரேட்டராக இருந்தாலும் ஸ்டேட்டார்னு ஒன்று இருக்கும், ரோட்டார்னு ஒன்று இருக்கும். ஸ்டேட்டார் அப்படின்னா நிலையான பகுதி, அந்த சாதனத்தில் நிலையாக இருக்கக்கூடிய பகுதி ஸ்டேட்டார். அதை வந்து என்னன்னு சொல்கிறோம்னா ஃபீல்டு அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஃபீல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஃபீல்டு சிஸ்டம் தமிழ்லேயும் அதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான், ஃபீல்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று மூவிங் பார்ட்டு, அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றுறது. சரிங்களா? சுற்றுற பார்ட்டை வந்து ரோட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சிஸ்டம்னு சொல்கிறோம்னா ஆர்மேச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்மேச்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேட்டாரை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் நிலையாக இருக்குன்னு சொல்லிட்டோம். அதுக்கு வந்து யோக்கு தான் முதல்ல இருக்கும். யோக்குன்னா அந்த அவுட்டர் ஃப்ரேமு. சரிங்களா? இந்த அவுட்டர் ஃப்ரேம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ரைட்டு. இப்போ இதை பார்த்துருவோம். முதல்ல இந்த படத்தை பார்த்துருவோம். இந்த படம் எல்லாத்துக்கும் விசிபிளாக இருக்குங்களா? நல்லா தெரியுதுல்ல இந்த படம்? இருக்கு சார். தெரியுதுங்க சார். ஒரு 2 போல் மிஷின் இது. சரிங்களா? 2 போல் மிஷின். இங்கே பாருங்கள், நான் சொல்ல எல்லா விஷயம் கொடுத்துருப்பான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு 2 போல் மிஷினில் என்ன கொடுத்துருக்குறானுங்க? யோக் கொடுத்துருக்கானா? யோக்குன்னா அவுட்டர் ஃப்ரேம். இந்த யோக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவுட்டர் ஃப்ரேம் தான் யோக்கு. சரிங்களா? அவுட்டர் ஃப்ரேம் அப்படின்னா இதை வந்து மேக்னெட்டிக் ஃப்ரேம் இல்லைனா அவுட்டர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னா, இந்த யோக்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மிஷினுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குறது இதுதான். சரிங்களா? மெக்கானிக்கல் சப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, உள்ளே இருக்கிற எல்லா பார்ட்டும் இதுதான் வந்து ஒரு நிலையான ஒரு உறுதித்தன்மை கொடுக்குறது இதுதான். சரிங்களா? இது மெக்கானிக்கல் சப்போர்ட்டை கொடுக்குறது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற போல்ஸ் இருக்கு இல்லையா, போல்ஸுக்கு இதுதான் சப்போர்ட்டு. சரிங்களா? அந்த போல்ஸை வந்து வைக்கிறதுக்கு தேவையான அமைப்புகளை ஏற்படுத்துறதும் இதுதான். சரி, இது 2க்கு மட்டும்தான் பயன்படுமா யோக்கு அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளக்ஸை வந்து கடத்துறதுக்கு இதுதான் பயன்படும். சரிங்களா? போலில் வந்து உற்பத்தியாகக்கூட இந்த ஃப்ளக்ஸை வந்து சுமக்கிறதும் இதுதான். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஃபீல்டு வைண்டிங்கில் இங்கே பாருங்க இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல காயில் சுற்றிருப்பாங்க. அப்படி சரிங்களா? காயில் சுற்றிருப்பாங்க. இதே மாதிரி 4 ஃபேஸ்லேயுமே இருக்கும், 4 பக்கமும் இதே மாதிரி இருக்கும். இதுதான் அவுட்டர் ஃப்ரேமுங்கிறது யோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த திசை மாதிரி 4லையுமே இங்கே இருக்கும், இந்த மாதிரி இது அவுட்டரில் இதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறது தான் இதுதான் யோக்கு. சரிங்களா? இதுதான் யோக்கு. இந்த அவுட்டர் ஃப்ரேம் தான் யோக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான இது எதுக்காக அப்படின்னா, இந்த யோக்கோட பயன்பாடே என்ன அப்படின்னா இந்த ஃப்ளக்ஸு பாத்தை கேரி பண்ணுறது தான் இதோட முக்கியமான வேலை. ஃபஸ்ட்டு விஷயம். 2வது விஷயம் மெக்கானிக்கல் சப்போர்ட்டு. சரியா? இந்த என்டையர் மிஷினுக்கும் மெக்கானிக்கல் சப்போர்ட்டு தர்றது இந்த யோக்கு. சரி, ஓகே, இதனுடைய பயன்பாடுகள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த யோக்கு எதனால் தயாரிக்கிறாங்க? இது ரொம்ப முக்கியம். இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இது பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? யோக்கை பொறுத்த மட்டும்
சின்ன மிஷினாக இருந்தால், இதுதான் உங்களுக்கு பரீட்சையில் கேட்பாங்க. சின்ன மிஷினாக இருந்தால் கேஸ்ட் அயனில் தயாரிப்பாங்க. சரிங்களா? சின்ன மிஷினாக இருந்தால் எதில் தயாரிப்பாங்க? கேஸ்ட் அயனில் தயாரிப்பாங்க. சரிங்களா? இதே பெரிய மிஷினாக இருந்தால், சரிங்களா, பெரிய மிஷினாக இருந்தால் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல்னால் தயாரிப்பாங்க. சரிங்களா? பெரிய மிஷின் எதில் தயாரிப்பாங்க? ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல்னால் தயாரிப்பாங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க உங்களுக்கு, ஏற்கனவே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஒரு டிசி மிஷினோட யோக்கு வந்து ஸ்மால் மிஷினாக இருந்தால் கேஸ்ட் அயன்லேயும், பெரிய மிஷினாக இருந்தால் ஃபேப்ரிகேட்டட் ஸ்டீல்லையும் தயாரிப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? ரொம்ப 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 முக்கியம். சரி, அடுத்து நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்கான்? போல் கொடுத்துருக்கான் இல்லையா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்? போல் கொடுத்துருக்கான். இதில் வந்து போல் கோர் போல் சூன் 2 இருக்குது. படத்துல போல் எங்கே இருக்குது? போல் எங்கே இருக்குது? இங்கே பாருங்க. கீழே எங்கே படம் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு? இங்கே பாருங்க. டிசி ஜென்ரேட்டரோட பாகங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாகங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, யோக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி யோக்கு கொடுத்துருக்குறாங்க. யோக்கு, காந்த துருவங்கள், ரைட்டா, ஃபீல்டு காயில், ஃபீல்டு வைண்டிங்கு, ஆர்மச்சூர் கோரு, ஆர்மச்சூர் வைண்டிங்கு, கடத்திகள், கம்யூட்டேட்டரு, ப்ரஷ்ஷு, பேரிங் அண்ட் எண்டு பிளேட்டு, அதான் கவருன்னு சொன்னோம். அப்புறமேட்டுக்கு ஷாஃப்ட்டு, இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ரைட்டா? ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா யோக் கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், உங்கள் புக்கில் என்சிவிடி புக்கில் இருக்கிறது தான். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த அவுட்டர் ஃப்ரேம் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்கிறான்னா யோக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரிங்களா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது பேர் யோக்கு, இந்த ஸ்டீல் பிளேட் வச்சு, சரிங்களா, இது பேர் போல். சரிங்களா? இது வந்து போல். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது ஷூ. போல் கோர், போல் ஷூ. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது பாருங்கள், இல்லை இதை தான் ரிவர்ட் பண்ணியிருப்பான் அப்படி. அதாவது இங்கே பாருங்கள், இப்படி இருக்கும், இது சிங்கிள், இது இப்படி இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் n நம்பர் ஆஃப் இதை வந்து அடிக்க வச்சுருப்பான். ரைட்டா? n நம்பர் ஆஃப் அடிக்க ரிவர்ட் பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா? அப்போ மேக்னெட்டிக் போலுங்கிறது அதாவது மேக்னெட்டிக் போலில் போல் கோரும் போல் ஷூவும் இருக்கும். இதில் போல் வந்து எதுக்கு பயன்படுன்னா, ஏர் கேப்பில் ஃப்ளக்ஸை பரப்புறதுக்கும் ஃபீல்டு காயில் தாங்கிறதுக்கும். இது ஒன்றும் இல்லை, இது ரோட்டார் பார்ட்ஸ். சரியா? இது ஒன்றையும் கொடுத்துருக்கான் பாருங்களேன். பேரிங்கோட கப்ளிங்கு நீங்கள் கழட்டி பார்க்கும்போது தெரியும், இது வந்து ரோட்டாரு. சரிங்களா? இது வந்து கூலிங் ஃபேனு. சரிங்களா? பேரிங்கோட கப்ளிங், இது பேரிங்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். சரிங்களா? இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள். இங்கே மேலே கொடுத்துருக்கான் பாருங்கள். சரி, ரைட்டு. இப்படி இந்த பக்கம் அடுத்து வந்துடுவோம். யோக்கு சொல்லிட்டோம். அடுத்து வந்து போல் கோர், போல் ஷூ தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் உள்ளாரையே இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பாருங்கள், லேமினேட்டட் போல் கோர் இப்படி தான் இருக்கும். இந்த போல் கோருக்கு அப்புறம் அந்த ஷூ சொல்லிட்டேன். இப்போ இதனோட மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்ட் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸு. சரிங்களா? எக்ஸிஸ்டிங் இது காயில் அப்படின்னா இது வந்து காயில், இது லேமினேட்டட் ஷூ. இந்த மாதிரி இருக்கிறது ஷூ. இது வந்து போல் கோர். இது ஒரு கோர் மட்டும் வச்சுருக்க மாட்டாங்க, n நம்பர் வச்சுருப்பாங்க. அதை சுற்றி இப்படி வைண்டிங், இந்த மாதிரி இதுதான் வைண்டிங்கு, இந்த வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பாங்க. ஓகேவா? இதாக புரியாமல் இருக்குங்களா? இதை பாருங்கள், இதுதான் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ இதுக்கு வந்துருங்க, படத்துக்கு வந்துடுவோம். உடனே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கூட தெரியும் உங்களுக்கு இன்னும். ஓகேவா? இது வந்து அவுட்டர் ஃப்ரேம் வந்து யோக்கு, இங்கே உள்ளே இருக்குது பாருங்கள். இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த அரேஞ்ச்மெண்ட்டு, இது வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்னா போல். சரிங்களா? இந்த மாதிரி சேஃபாக இருக்கு இல்லையா? இது வந்து போல் ஷூ. இது போல் கோர், இது போல் ஷூ. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த போல் கோரில் வைண்டிங் சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த வைண்டிங் பேர் ஃபீல்டு வைண்டிங். பாருங்கள், இங்கே ஒன்று போல் இருக்குது, 2 போல் இருக்குது, 3 போல் இருக்குது, 4 போல் இருக்குது. அப்போ இந்த மிஷின் வந்து 4 போல் மிஷின். சரிங்களா? 4 போல் மிஷின். ரைட்டு. யோக்கு சொல்லிட்டேன், போல் சொல்லிட்டேன். போலோட வேலை என்ன அப்படின்னா, இந்த ஃபீல்டு வைண்டிங்கை தாங்கும். இன்னொன்று, இந்த ஃபீல்டு வைண்டிங்கில் உருவாகிற ஃப்ளக்ஸை போல் ஷூ மூலிமா ஏர் கேப்பை தாண்டி ஆர்மச்சூருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரைட்டா? ஆர்மச்சூருக்கு
கொண்டு போய் சேர்க்கும். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. போல் ஷூங்கிறது ஒரு மெல்லிய தகடு தான். ரைட்டா? இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஷூ அரேஞ்ச்மெண்ட்டில் வச்சுருக்குறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது இதில். ஓகேவா? ஃபீல்டு காயில்னால் ஒன்றும் இல்லை. நம்ம வழக்கமாக காயில் எதில் தயாரிப்போம்? காப்பர் காயில் தான். இந்த காப்பர் காயில் வைண்டிங் இப்படி சுற்றி வச்சுருப்பாங்க, 4 போல்லையும் சுற்றி வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை இதில். சரிங்களா? இதில் வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த ஃபீல்டு வைண்டிங்கோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான், ரைட்டா, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இந்த போல் வந்து நார்த்து போலா இல்லை சவுத்து போலா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது. உதாரணத்துக்கு இதில் நார்த்து போல் கிரியேட் ஆகுதுன்னா இது சவுத்து போல், இது நார்த்து போல், இது சவுத்து போல். சரிங்களா? அது இந்த 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 மேக்னெட்டிக் ஃபீல்டோட வலிமையை பொறுத்து தான், இந்த ஃபீல்டு காயிலில் போகக்கூடிய கரண்டை பொறுத்து தான். இந்த ஃபீல்டு காயிலில் எவ்வளோ கரண்ட்டு போகுதோ அதுதான் அந்த ஸ்ட்ரென்த்துன்னு சொன்னேன். எவ்வளோ கரண்ட்டு போகுதோ அந்த கரண்ட்டை பொறுத்து தான், அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். சரியா? ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வலிமை இருக்கும், அதாவது ஃப்ளக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை. ரைட்டு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில இன்டர்போல் வச்சுருப்பாங்க. அதாவது இதுக்கும் இடையில ஒரு இன்டர்போல் வச்சுருப்பாங்க. அப்படி இங்கே வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இதில் காட்டில் இருந்தாலும் இதில் போடுறேன். இங்கே வச்சுருப்பாங்க, அதே மாதிரி இங்கே வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதில் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இருக்குது பாருங்கள், இன்டர்போல்ஸ். இங்கே இருக்குது இன்டர்போல். சரிங்களா? இந்த இன்டர்போலோட பயன்பாடு என்ன அப்படின்னா, கம்யூட்டேஷன் எஃபெக்டை குறைக்கிறதுக்கும் ஆர்மச்சூர் ரியாக்ஷன் எஃபெக்டை குறைக்கிறதுக்கும். இது என்னென்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுங்க. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இன்டர்போல்? இன்டர்போலோட பயன்பாடு என்ன அப்படின்னா, டு ரெடியூஸ், 2 விதமான செயலை செய்யுது. டு ரெடியூஸ் கம்யூட்டேஷன் எஃபெக்ட். கம்யூட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, எஃபெக்ட் என்னன்னு சொல்கிறேன். கம்யூட்டேஷன் எஃபெக்ட்டு. ரெண்டாவது ஆர்மச்சூர் ரியாக்ஷன். சரிங்களா? இதெல்லாம் குறைக்கிறதுக்காக ஆர்மச்சூர் ரியாக்ஷன், இது ரெண்டையும் குறைக்கிறதுக்காக இன்டர்போல் வந்து வைக்கிறாங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்மச்சூர் இருக்கும். ஆர்மச்சூருங்கிறது சென்ட்ரலில் தான். இங்கே பாருங்கள், சென்டரில் அப்படியே நீங்கள் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆர்மச்சூர் தான். இது சென்டரில் சுற்றுற மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த பார்ட்டு சுற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் ஆர்மச்சூர். அதுலேயும் போல் ஷூலாம் இருக்கும். நீங்கள் சின்னதாக பார்த்ததை இந்த பாருங்கள், ஒன்று போல் தான் இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒன்று போல், அந்த பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில வந்து வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பானுங்க. சரிங்களா? இது ஆர்மச்சூர். இது வந்து ஆர்மச்சூர் கோரு, ஆர்மச்சூர் எல்லாமே இருக்கும், ஃபீல்டு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு பள்ளத்தை வந்து வெட்டி வச்சுருப்பான். ஒரு பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளத்தை உருவாக்கி வச்சுருப்பான் அப்படி. சரிங்களா? அந்த இடத்துல பள்ளத்தை உருவாக்கி வச்சுருப்பான் அப்படி. ஸோ அதுதான் அந்த பள்ளத்துக்குள்ள மெல்லிய தகடுகளாக வந்து அதில் வச்சுருப்பான் அந்த இடத்துல. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஒன்று அடுக்கி வச்சுருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஸ்லாட்டோட மேற்பரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் அட்டையை வச்சுக்கிட்டு மூடி வச்சுருப்பான். சரிங்களா? மூங்கில் அடைச்சி மூடி வச்சுருப்பான். இதை லேமினேஷன் பண்ணி வச்சுருப்பான். எதுக்காக லேமினேஷன் பண்ணி வச்சுருக்கான்னா, எடி கரண்ட் லாஸஸை குறைக்கிறதுக்காக இதை லேமினேஷன் பண்ணி வச்சுருப்பான். சரிங்களா? ஓகே, இது ஒரு கான்செப்ட். வேறு என்ன இது கான்செப்ட்னா, இந்த வைண்டிங்கோட இந்த காயில் கட்டுற முறை வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து லேப் வைண்டிங்கு, இன்னொன்று வந்து வேவ் வைண்டிங்கு. ரைட்டா? ஒன்று வந்து லேப் வைண்டிங்கு, இன்னொன்று வேவ் வைண்டிங்கு. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. சரி, இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கம்யூட்டேட்டர்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ கம்யூட்டேட்டர் அப்படிங்கிறது இந்த கண்டக்டரில் இதுதான் ஆர்மேச்சர் கண்டக்டர் இல்லையா, இது தெரியுதா இல்லையா, இது ஆர்மேச்சர் கண்டக்டரு. இந்த ஆர்மேச்சர் கண்டக்டரில் உற்பத்தி ஆகக்கூடிய மின்னியக்கு விசை என்ன அப்படின்னா, இந்த மின்னியக்கு விசை வந்து ஏசி. இந்த மின்னியக்கு விசை ஏசி. நம்ம டிசி மிஷின் தான், நமக்கு டிசியாக தான் நமக்கு அவுட்புட் வந்து எப்படி வரணும், இப்படி தான் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த ஏசியை, சரிங்களா, இந்த ஏசியை நான் டிசியாக கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா?
கன்வெர்ட் பண்ணுறேன், ரொம்ப முக்கியம். இதை எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும் என்னால் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. ப்ரஷ்ஷு தான், ஒன்றுமே கிடையாது. ப்ரஷ்ஷு கிடையாது, ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. என்ன செக்மெண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க, இங்கே பாருங்கள். இப்போ வந்து இதுதானே எனக்கு ஏசி, ஒரு ஆஃப் சைக்கிள் இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் கண்டக்ட் ஆகிற முடியும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் எப்படி கண்டக்ட் ஆகிற மாதிரியும் வச்சுருவாங்க. சரிங்களா, அதுதான் ஒரு செக்மெண்ட், ஒரு கம்யூட்டேட்டர் ஹப் இருக்கும். அது ஒன்றில் ஒரு செக்மெண்ட் மாதிரி இருக்கும். அது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்தால் ஒரு பக்கம் சொல்லணும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்தால் ஒரு பக்கம் சொல்லணும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இங்கே கலர் அடிக்கிற மாதிரியே ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா? பாருங்கள், நான் மஞ்சள் கலரில் அடிக்கிறேன், தெரியுதுங்களா? இதுதான் கம்யூட்டேட்டர். சரிங்களா, கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் மஞ்சள் கலர் அடிக்கிறேன், தெரியுதா தெரியலீங்களா? தெரியுதா? இது பேர் கம்யூட்டேட்டர் செக்மெண்ட். இது என்னன்னா, இது எப்படி இப்படி ஏசியை டிசியாக மாற்றும் அப்படின்னா, இந்த செக்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்தாலும் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்தாலும் ஒரே ஒரு இதாக தான் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரஷ்ஷோட பயன்பாடு என்னென்னா கரண்ட்டை கலெக்ட் பண்ணும். ஓகேவா, இந்த ப்ரஷ்ஷோட பயன்பாடு என்ன அப்படின்னா கரண்ட்டை கலெக்ட் பண்ணும். அதுதான் இந்த ப்ரஷ்ஷோட முக்கியமான வேலை. இங்கே இருக்குது ப்ரஷ்ஷு, இது பேர் ப்ரஷ்ஷு. இது என்ன பண்ணும், டு கலெக்ட் கரண்ட்டு. இந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த மின்னியக்கு விசை இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணுறது இதனுடைய வேலை. இது எப்படி கலெக்ட் பண்ணும், கம்யூட்டேட்டர் செக்மெண்ட்லேருந்து கரெக்ட் பண்ணும். இப்படி இருக்கா, இது ரவுண்ட் ஷேப்பில் இந்த செக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த செக்மெண்ட்ஸில் வந்து 4 ப்ரஷ்ஷை வச்சுருவாங்க. சரியா, 4 ப்ரஷ்ஷு, 4 ஆஃப் சைக்கிளில் 4 ப்ரஷ்ஷு, 1 2 3 4 ஹாஃப் சைக்கிள்லேயும், அதாவது 4 அந்த இதுலேயும் வந்து அரைக்கோளத்துலேயும் 4 செக்மெண்ட் வச்சுருவாங்க. ரைட்டா, இதை வந்து ஆன்டி கிளாக்கில் வந்து, அதாவது எதிர் திசையில் வந்து என்ன பண்ணிடுவானுங்கன்னா ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிடுவானுங்க. இப்படி கனெக்ட் பண்ணிடுவானுங்க, இதை இப்படி கனெக்ட் பண்ணிடுவானுங்க. ஏன்னா டிசிக்கு 2 ஒயர் தானே தேவை. ரைட்டா, ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸு. இப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ஹாஃப் வேவ் இப்படி வருது அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஹாஃப் வேவ் இப்படி வருது, இந்த ஹாஃப் வேவ் வருதுன்னு வச்சுக்கோவேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஹாஃப் வேவ் வருது அப்படின்னா, இப்போ வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு 1 2 3 4ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த ஹாஃப் வேவில் வந்து இந்த 1 3 கண்டக்ட் ஆகுதுன்னா, 1 3 கண்டக்ட் ஆகுதுன்னா, அடுத்த ஹாஃப் வேவில் 2 4 கண்டக்ட் ஆகும். ரைட்டா, 2 4 கண்டக்ட் ஆகும். அப்போ ஒரு முழு சைக்கிளுக்கும் அங்கே உற்பத்தி ஆகிற மின்னியக்கு விசை வந்து, அதாவது வந்து முழுசாக வந்து அவுட்புட்டில் வரும்போது இப்படி வந்துடும். இதுதான் என்னுடைய வேலையே. சரிங்களா, கம்யூட்டேஷன் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள். இப்போ நான் பெயிண்ட் அடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரஷ் வந்து இந்த செக்மெண்ட்லேருந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுது. இந்த செக்மெண்ட்லேருந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும்போது, ஒரு செக்மெண்ட்லேருந்து இன்னொரு செக்மெண்ட் மூவ் ஆகும்போது இந்த ப்ரஷ்ஷில் வந்து கரண்ட்டு வந்து ஷிஃப்ட் ஆகும். கரண்ட் இப்படி ஷிஃப்ட் ஆகும்போது ஸ்பார்க் கிரியேட் ஆகும். ரைட்டா, இந்த ஸ்பார்க் கிரியேட் ஆகிறது தான் கம்யூட்டேஷன் எஃபெக்ட். சரிங்களா, இதில் வேறு ஒன்றும் இல்லை. அதை குறைக்கிறதுக்கு தான் இன்டர்போல் வச்சுருப்பானுங்க. அதை நம்ம பின்னாடி வரும்போது பார்ப்போம். இப்போ கம்யூட்டேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. சரிங்களா, ஸோ என்ன நம்ம பார்க்காத ப்ரஷ்ஷு தான் பார்த்தோம். ப்ரஷ்ஷு வந்து எதில் மேடப் ஆஃப்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, உங்கள் பரீட்சையில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ரஷஸ் தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு என்ன ப்ரஷஸ் தெரியும் சொல்லுங்கள். கார்பன் ப்ரஷ் சார். அவ்வளோதாம்மா, ஒரே ப்ரஷ்ஷு, கார்பன் ப்ரஷ்ஷு, அவ்வளோதான். நீங்கள் அதில் எந்த இதுவுமே பண்ண தேவையில்ல, எதையுமே நீங்கள் அதில் மனப்படமும் பண்ண தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒரே ப்ரஷ்ஷு, கார்பன் ப்ரஷ் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். ரைட்டா, கார்பன் ப்ரஷ்ஷு, அது பேரே கார்பன் ப்ரஷ்ஷு. கார்பன் ப்ரஷ் வந்து டு கலெக்ட் கரண்ட், அவ்வளோதான். ஓகேவா, ரொம்ப முக்கியம். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. பேரிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த பேரிங் சொன்னேன் இல்லையா, பேரிங்ஸ் எண்டு கவரை பொறுத்த வரைக்கும், எண்டு கவர் வந்து பொதுவாக நம்ம கேஸ்ட் அயனில் தான் இருக்கும். சரிங்களா, கேஸ்ட் அயனில் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் வந்து பால் பேரிங் வச்சுருப்பாங்க. பேரிங்கில் வந்து பால் பேரிங் தான் வச்சுருப்பாங்க. சரிங்களா, பேரிங்னால் அந்த உருளை தான். பேரிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அந்த உருளை தான். பால் பேரிங் வச்சுருப்பாங்க அதில். இது வந்து மேடப் ஆஃப் இது அப்படின்னா இதுதான், எப்படி சொல்கிறது, அயன் தான் அதுவுமே. சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் தான் இருக்குது இதில். ஓகேவா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் மட்டும் பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கோமா.
இந்த டைப்ஸ் ஆஃப் வைண்டிங் நாளைக்கு பார்ப்போமா? பத்தாச்சாட்டு. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு எதாவது நடந்தது? இன்னைக்கு கிளாஸில் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து எப்படி வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, சரிங்களா? எப்படி வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கண்டக்டர் கட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த கண்டக்டரில் வந்து இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும் கான்செப்ட், ரைட்டா? அப்போ வந்து லிங்க் ஆகக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் த காயில் எப்போ மேக்ஸிமமாக இருக்கோ அப்போ தான் வந்து இன்னிக்கு விசை உற்பத்தி ஆகும். எப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா, எப்போ ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா அந்த கண்டக்டரும் அந்த ஃப்ளக்ஸ் லைன்ஸும் வந்து பர்பண்டிகுலராக இருக்கும்போது தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான். அப்படி இருக்கும்போது இது மேக்ஸிமமாக இருக்கும், இதுதான் சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் சொன்னோம். மை மேக்னெட்டிக் மதர் வந்து கியூட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கன்செப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இதை இந்த மாதிரி இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ இதை தான் இந்த பேசியிருந்தோம். ஸ்டேட்டாரில் என்ன இருக்கும், ரோட்டாரில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? ரிமைனிங் பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.